ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் சமீபத்துல ஒரு கார்ட்டூனிஸ்ட் இமேஜா இந்த கதையை படிச்சேன். என்ன அப்படின்னா, ஒரு பாலும் தண்ணியும் ஒண்ணுக்கு ஒண்ணு சந்திச்சு, அப்போ இந்த தண்ணி அந்த பாலோட கலந்த உடனே அதனுடைய மதிப்பும் சேர்ந்து கூடுதல் ஆகுது. இப்ப இந்த தண்ணிக்கு ரொம்ப ஆச்சரியம், இவ்வளவு நாள் 10 ரூபாய் வித்தனா உன் கூட வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னுடைய மதிப்பும் கூடி போயிடுச்சுல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிச்சான். அப்ப இந்த பால் சொல்லிச்சான், உன்னுடைய நிறத்தை உன்னுடைய குணத்தெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் நீ விட்டு கொடுத்துட்டு என் கூட வந்து சேர்ந்து என்ன மாதிரியே ஆனல்ல, அதுக்காகத்தான் உனக்கான மதிப்பு கூடி இருக்கு அப்படின்னு இந்த பால் சொல்லிச்சான். அப்போ இந்த தண்ணி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிச்சான், உன்னை நான் மறக்கவே மாட்டேன், உன் கூட நான் சேர்ந்ததுனால என்னுடைய மதிப்பையும் நீ சேர்த்திருக்கல, அதனால எப்ப உனக்கு பிரச்சனைனாலும் நான் உனக்காக நிப்பேன், உன்னை அடுப்புல போட்டு சுட வைக்கும் போது நான் முதல்ல கொதிச்சு வெளியில வந்துடுறேன், உன்னை பாதுகாத்துறேன்னு சொல்லுது. அப்போ இந்த பால் சொல்லுதான், நீ முதல்ல கொதிச்சு ஆவியா வெளியில வந்தோடனே அடுத்து நான் கொதிக்க ஆரம்பிச்சிருவேன், நீ கொதிக்கிறத பார்த்து நான் கொதிச்சோன்னு அத உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிருவாங்க, அப்படி ஆஃப் பண்ணோன்னு நம்ம 2 பேருமே மறுபடியும் அந்த பாத்திரத்துக்குள்ளே போய் ஒன்னா எப்பயும் இருப்போம்னு சொல்லிச்சான். உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இப்படிதான், ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதும், ஒருத்தர் விட்டு கொடுத்து தன்னுடைய தன்மையை அவர்களுக்காகவும் அவர்களுடைய தன்மையை நமக்காகவும் கொஞ்சம் இலகுவாக்கி பாருங்களேன். தண்ணியும்